அவன் வேற முரட்டுத்தனமா பிஹேவ் பண்றான். அம்மா அப்பா கிட்ட மரியாதை இல்லாம நடந்துக்க போறான்டா. சரி, இப்போ உங்க பையனை நீங்க ஏன் கூட அனுப்பாட்டி போலீஸ் கூட அனுப்ப வேண்டியிருக்கும். அது உங்களுக்கு பரவாயில்லையா? அது என்னன்னா, யமுனாவோட சூசைட் அட்டெம்ப்ட் விஷயத்துல என்கொயரிக்கு வந்த போலீஸ் கிட்ட நிவின் பேரை சொல்லாம நான் தான் திசை திருப்பி வச்சிருக்கேன். இந்த சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணதுக்கு பின்னாடி இருக்கிறது நிவின் தான். இப்போ ஒரு கால் பண்ணா போதும், உங்க பையனை தூக்கி உள்ள வைக்க என்னால முடியும். அதுக்கான எல்லா ப்ரூஃப்ஸுமே என்கிட்ட இருக்கு. ஒரு பொண்ணுக்கு நம்பிக்கையை கொடுத்து அவளை ஏமாத்திட்டார்னு மீடியால லைட்டா நியூஸ கசக்கி விட்டேன்னா பையன் மட்டும் உங்க குடும்பமே வெளியே தலை காட்ட முடியாத அளவுக்கு போயிடும். இப்போ சொல்லுங்க, நான் என்ன பண்ணட்டும்? என்னப்பா இப்படி எல்லாம் மிரட்டுற? நான் நல்ல விதமா சொல்லி புரிய வைக்கலான்னு பார்த்தா ஆன்ட்டி ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்களே, பிடிவாதம் பண்றாங்க. நான் என்ன பண்றது? என்ன ஆன்ட்டி, உங்க பையனை ஜெயிலுக்கு அனுப்புறீங்களா இல்ல என் கூட அனுப்பிச்சு வைக்கிறீங்களா? உங்களோட சாய்ஸ் தான், சொல்லுங்க. என்னங்க இது, ஜெயிலுக்கு அனுப்புவேங்கறா? இல்ல சரி வராது. சும்மா இரு, நான் போலீஸ்க்கே கால் பண்றேன். இரு வெயிட் பண்ணு, நம்ம பேசிக்கலாம்ப்பா. ஓ, நிறைய பேசியாச்சு அங்கிள். அங்க யமுனா வேற வெயிட் பண்ணிட்டு இருக்கா, நாழி ஆயிட்டு இருக்கு. நான் போகணும்ல. பாருங்க அங்கிள், எப்படி இருந்தாலும் உங்க பையன் யமுனாவை கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். அது போலீஸ் கேஸ் ஆகி அசிங்கப்பட்டு தான் நடக்கணுமா யோசிச்சுக்கோங்க. இருப்பா வெயிட் பண்ணு. விஜய், விஜய் டோர் ஓபன் பண்ணுங்க.